அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கும் சபை போதோருக்கும் சபைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரும் நம்மோடு இடைப்படணும். உங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க. நான் என்னதான் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் கர்த்தர் நம்மளோட பேசாமல் போனால் அது வீணும் விருதான காரியம்தான். ஆமென். கர்த்தர் தாமே நம்மளோட பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். நம்ம அநேக நிருபங்களை நம்மளுடைய வேதத்தில் நம்ம பார்க்குறோம். நிருபங்களை எடுத்து வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு வாழ்த்துதலோடு ஆரம்பிப்பாங்க. பவுலாக இருக்கட்டும் யாராலும் அதே போல் ஒரு வாழ்த்துதலோடு முடிப்பாங்க. அப்படியே இருக்கும் போது தான் நான் என்ன பண்ணேன்னா பேதுரு எழுதின நிருபத்தை எடுத்து வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா பேதுரு 2 பேதுரு 3:18 யாராவது எடுத்து வாசிங்க. 2 பேதுரு 3:18. போதுங்க. இந்த வசனம் அவர் முடிக்கும் போது 2 பேதுரு 3:18 3 அதிகாரங்கள் இருக்கும். இதை முடிக்கும் போது என்ன சொல்வார்னா அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் அப்படின்னு சொல்வார். இதே இந்த அதிகாரத்தை 2 பேதுரை தொடங்கும் போது அவர் என்ன சொல்வார்னா ஃபஸ்ட்டு வசனத்திலேயே தேவனை அறிகிற நம்மை அழைத்தவரின் அறிகிற அறிவிலே வளருங்கள் அப்படின்னு சொல்வார். இந்த வார்த்தை எனக்கு என்னென்னா கர்த்தரை அறிகிற அறிவு அப்படி என்ன ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எல்லாம் கர்த்தரை அறிஞ்சு தானே இருக்கோம். அறிஞ்சதுனால தானே நம்ம இன்றைக்கி சபையில் உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் பேதுரு கர்த்தரை இந்த அறிகிற அறிவை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு நான் இதை பார்க்கும்போது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமர் நானே வாசிக்கிறேன். ரோமர் 1:9 கூட இருக்கும். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள் வெளிப்பட்டிருக்குதான். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காராம். தேவனை குறித்து அறியப்படுவது நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கான் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதை என்ன பண்ணியிருக்காராம் தேவனே நமக்கு அறிவித்திருக்காராம். ஓசியா 6:6 பார்த்தீங்கன்னா பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் அப்படின்னு ஓசியாவில் இருக்கும். பலியை இல்லைப்பா, இரக்கத்தை கூட இல்லைப்பா, தகன பலியை பார்க்கல கூட நான் தேவனை நான் அந்த அறிகிறேன்ல அந்த அறிவு நான் விரும்புகிறேன் அப்படின்னா அது விரும்புகிறாருன்னா எப்படி இருக்கும் அந்த வார்த்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளது. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் தேவனை அறிகிற அறிவுனா என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாருமே வேதத்தை எடுத்து வாசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நமக்கு இருக்குது. ஆனால் இதை மீறி கர்த்தரை சித்தம் வேறு, கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறது வேணும். தேவனை அறிகிற அறிவு என்ன தெரியுங்களா அவருடைய அந்த இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்வது தான் கர்த்தர் நம்மளிடத்துல விரும்புகிறார். இது இந்த விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இடுக்கமான வாசல் வழியில் நம்ம போகிறதுக்கு சரியாகணும்னா கர்த்தரை நம்ம என்ன பண்ணணுமா அறிகிற அந்த அறிவு நமக்குள்ளே செயல்பட்டாகணும். இந்த அறிவு நமக்குள்ளே எப்படி செயல்படணும் முதலாவது நம்ம தேவனை அறிகிற அறிவை நம்ம பெற்றதா தான் நம்ம என்ன ஆக முடியும் நீதிமானாகவே ஆக்க முடியுமா. தேவனை அறிகிற அறிவு நாம் பெற்ற என்னவனா நீதிமானாக்கப்படமா. 2 பேதுரு 2:20 இருக்குது. ஏன்னா அவர் உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்மளை தப்புவிக்கிறது எது தேவனை அறிகிற அறிவு. அதனால தான் என்ன பண்ணுறார் கர்த்தர் நம்மளை நீதிமானாக்கப்பட்டிருக்கார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கி யோசேப்பு அன்னைக்கு போர்த்திபா அந்த மனைவிலேருந்து தப்பித்து கொள்ள போகிறதுக்கு என்னது தேவனை அவர் அறிகிற அறிவு அவருக்குள்ளே இருந்தது. அதனால தான் என்ன பண்ணார்னா அந்த பாவத்துக்குள்ளேருந்து என்ன பண்ணார் ஓடினார். அதனால தான் கண்களின் இச்சை மாம்சத்தின் பெருமை இதெல்லாம் எப்படி பண்ண முடியும். இதை தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருந்தால்தான் இந்த மாம்சத்தின் இச்சைகள் இருந்து நம்மளோட என்ன பண்ணுமா இன்றைக்கி கண்களின் இச்சை. இந்த கண்களின் இச்சை ரொம்ப ஈஸியாக நம்மளை என்ன பண்ணுது அட்டாக் பண்ணுது. இதுக்காக நம்ம எங்கேயுமே போதாவில் நம்ம ஃபோனை ஜஸ்ட்டு நம்ம வேறு எதுக்கோ தான் யூடியூப்பை பார்க்குறோம். அதுக்குள்ளே நம்மளோட விரும்பாத காரியங்கள் என்ன பண்ணுது நமக்குள்ளே வருது. அப்போ இதை நீ அவாய்ட் பண்ணும் அப்படின்னு போனால் என்ன பண்ணும் தேவன் நமக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கணும் இல்லையா. இந்த அறிவு நமக்குள்ளே செயல்படணும். நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு நாளும் நம்ம செயல்படுத்த நம்மளை அங்கே நம்ம விட்டு கொடுக்கணும். கர்த்தர் நம்மளை அந்த அறிவு நமக்குள்ளே எப்படி இருக்கணும் இதுக்கு ஒரு தனியாக நம்ம சொல்கிறல்ல
இந்த அறிகிற அறிவுனா இப்போ நம்ம ரொம்ப இந்த ஈஸியாக சொல்லலாம். ஒருத்தவங்களை வந்து புரிஞ்சுக்கணும். நான் வந்து இப்போ ஜோனாக்கா கிட்ட போய் ரொம்ப நெருங்கி பழகணும்னா முதல்ல நான் ஜோனாக்கா பற்றி என்ன பண்ணணும், நல்லா அறிஞ்சிருக்கணும். எப்போ ஜோனாக்கா கிட்ட சிரிக்கணும், எப்போ கோவப்படணும், எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் எனக்கும் அக்காவுக்கும் என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல உறவில் வளர முடியும். சொல்லுவாங்களே, ஒரு கணவன் மனைவிக்கும் என்னென்னா அவரை பற்றி அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல். இதை தான் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு எதிர்பார்க்குறாரு. அந்த அறிவு கர்த்தர் நமக்கு வந்து ஈவாக கொடுத்துருக்காராம். இந்த அறிவை நம்ம வளர்த்துக்கணும் மட்டும்தான் நம்ம வந்து நீதிமானங்கள் படப்படும். அதை இரண்டாவது பார்த்தீங்கன்னா, தேவனை அறிகிற அறிவு ஜீவனையும் கிருபையும் நமக்கு தருதான். 2 பேதுரு 1:13 இருக்கு. தம்முடைய மகிமையிலும் காருண்யத்திலும் நம்மளை அழைத்தவரை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியவற்றை அவருடைய திவ்ய வல்லமை என்று நமக்கு தந்துடலாம். தேவனுடைய அந்த அறிகிற அறிவு நமக்கு என்ன கொடுக்குதான், மகிமை கொடுக்குதான், காருண்யத்தை கொடுக்குதான். அவர் அழைத்த அறிவில் என்ன பண்ண ஜீவ தேவ பக்தியும் கொடுக்குதான். நம்ம ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம்ல, அவங்கள வந்து அக்கினி சூளையிலே அவங்கள போட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்காங்கல்ல. இஸ்ரவேலுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், இதை எவ்வளோ அழகாக அவங்க அறிந்திருந்தா அந்த என்ன பண்ண மாட்டாங்க, போர்ச்சிலையை வணங்கவே மாட்டாங்க. அந்த வார்த்தை தம்புரு வீணை எல்லாம் வாசிக்கும் போது நம்ம கூட சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம அப்படியே பார்ப்போம். ஆனால் யாராச்சும் நம்ம கூட செய்யும் போது என்ன பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், செய்வோம். சில நேரத்தில் நம்மளால என்ன பண்ணுவோம், சபையில் கூட எந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கையை தூக்குங்கன்னு சொல்லலாம், உடனே தூக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எல்லாரும் தூக்குறாங்களா, அப்போ நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணுது, மற்றவங்களை வந்து பார்க்குதான். ஆனால் இந்த தேவன் வந்து நமக்கு அவர் அறிகிற அறிவு வருதுன்னு வச்சுக்க, நமக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும்னா நம்ம கர்த்தரை என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ளணுங்க. அவர் நம்ம மேலே என்ன வச்சிருக்காருன்னதை நம்ம அறிந்து கொள்ள மட்டும்தான். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல இது வந்து உலகத்தான ஒரு இதில் போடுறது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய காரியத்தில் கர்த்தர் நம்மளை பொண்ணை போல புடமிடணும்னா கர்த்தரை அறிகிற அறிவை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அறிந்து இருக்கணும். எனக்கு நல்லாவே தெரியும் கர்த்தர் எனக்குன்னு ஒரு காரியத்தை வச்சிருக்காரு. கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணாரு, நன்மைக்கு தான் தேவன், தீமைக்கு தேவனே இல்லைன்ற அறிவு என்ன பண்ணோம், நம்ம அறிஞ்சிருக்கணும். அப்படி அறிந்திருந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நாவனால நம்ம கர்த்தர் என்ன பண்ண மாட்டோம், முறுமுறுக்கவே மாட்டோம். அப்போ இந்த அறிவை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மளிடத்துல கேட்கிறார். வேதத்தை வாசிக்கிறோம், நல்லாவே வாசிக்கிறோம், நமக்கு எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தரை நம்ம அறிஞ்சிருக்கோமா, அதை தான் கர்த்தர் இன்னைக்கு வந்து நம்மளை வந்து கேட்குறாரு. கர்த்தருடைய அறிவு என்ன பண்ண முடியும், அவருடைய சித்தத்தை கூட நம்மளை என்ன பண்ணமா செய்யணும்னா என்ன பண்ண முடியும், கர்த்தரை நம்ம அறிந்து இருக்கிறது தான் கர்த்தர் இன்னைக்கு வந்து நம்மள இடத்துல கேட்குறாரு. கொலோசியர் 1:9 இருக்கும், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்படணுமா. எப்படின்னமா, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே வந்து நம்மளுடைய என்ன பண்ணணும், நம்மளுடைய சரீரத்தை முழுவதுமாக நம்ம நிரப்புறதுக்கு இன்னைக்கு ரெடியாக இருக்கோமா, அப்படிதான் கர்த்தர் நம்மள இடத்துல பார்க்குறாரு. இந்த கர்த்தரை அறிகிற அறிவு இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து அவசியம் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு எல்லா விஷயத்திலுமே வந்து நமக்கு வந்து இது தேவை. இது நம்ம கர்த்தரை அறியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து ஒன்றுமே. இப்போ இருக்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த யூடியூப் எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற வசனங்கள் வார்த்தைகள் எல்லாமே இது உண்மையா பொய்யா, இதுதான் வேதத்தை பற்றி இவங்க இப்படி தான் சொல்கிறாங்களா அப்படின்ற காரியங்கள் நம்மளை கூட என்ன பண்ணுது, கொண்டு போகுது. அப்போது கர்த்தரை இந்த அறிந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன், கர்த்தரை ஏன்னா அறியும் போது என்னன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, வலது புறமும் சாய மாட்டோம், இடது புறமும் சாய மாட்டோம். கர்த்தர் எனக்காக என்ன வச்சுருக்காரு அதை என்ன பண்ணலாம், குறித்த ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையோடு ஓடுறதுக்கு கர்த்தர் நம்மளுமே வச்சுருக்க அந்த அறிகிற அறிவை வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும். தேவனை அறிந்தவர்கள் வந்து ஏன்னா இந்த கர்த்தரை அறிகிற அறிவு தாங்க நம்மளை வந்து பரலோகத்துக்கு கொண்டு போகுது. மற்ற எல்லா அறிவும் வீண். அதாவது நம்ம என்ன வேணால் செய்யலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், வியாதிஸ்தர்களை குணமாக்கலாம், எல்லா விதமான வரங்களும் நமக்குள்ள கிரியை செஞ்சாலும் கர்த்தரை நம்ம யார் என்று நம்ம இன்னும் அறியாமையே இருக்கிறோமா, அதை தான் கர்த்தர் கேட்குறார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சவுல் வந்து கிறிஸ்தவர்களை வந்து கொலை செய்ய முடியாது போயிட்டு இருக்கார். கர்த்தர் ஒன்று தான் கேட்பாரு. அப்படி அவருக்கு சவுல் கேட்பாரு, நீ யாருப்பா அப்படின்னாரு. உன்னால துன்பப்படுகிற கிறிஸ்து நானே அப்படின்னாரு. விழும்போது அவர் என்ன பண்ணுவார்,
சவுலா விழுவார், ஆனால் எழுந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா பவுலா எழுந்துப்பார் இல்லையா? இதை தான் கர்த்தர் நம்மள ஞானஸ்தான தொட்டில் என்ன பண்ணியிருக்கோம், விழுந்தோம், நம்முடைய பேர் மாற்றப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவை அறிந்திருந்தால் நம்மளும் அங்கே இருந்தே இருக்க மாட்டோம். என்ன பண்ணுறாரு பவுல், உடனே ஓடுறார், கிறிஸ்துவை துரிதமாக என்ன பண்ணுறாராம், பிரசங்கிக்கிறாராம். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. இதை தான் கர்த்தர் நம்மளிடத்துல கேட்கிறார். இந்த அறிவு நமக்குள்ள இருக்கா? இந்த அறிவு இருந்தால் நம்ம சும்மா என்ன பண்ண மாட்டோம், உட்காந்துட்டே இருக்க மாட்டோம். நல்ல பேர் கிறிஸ்தவர்களாகவே நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பேர் கிறிஸ்தவர்களாகவே வாழ்ந்துட்டு போக விரும்பாமல் கர்த்தரை தெய்வமாக நம்ம என்ன பண்ணோம், ஓடி ஓடி எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டிய காலுங்க. கர்த்தர் நமக்கு நல்ல திட்டமாகவே தெரிஞ்சிருச்சு. நம்ம கடைசி காலத்தில் நோவாவின் காலத்தில் ஏற்பட்டது போல மனுஷகுமாரின் காலத்திலும் ஏற்படுமா? நான் ஒரு நாள் யோசித்தேன், நோவா ஜலப்பிரயத்தில் கர்த்தர் சொல்லியிருக்காரு உலகத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அப்போ இருக்க அங்கே மழை வந்திருக்கலாம், உடனே ஒரே நாள் மழை வந்திருக்குமா? கிடையாது. ஒரு நாள் காற்று வந்திருக்கும், மேகலாம் ஒன்று கூடி இருக்கும், ஒரு தூறல் போட்டிருப்போம். அந்த மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க தெரியுமா? எப்பயுமே வர ஒரு பருவமழை தான், எப்பயுமே வர ஒரு காற்று தான் அப்படின்னு நினச்சிருப்பாங்கல்ல. இன்னைக்கு கூட நம்ம என்ன நினச்சிக்கிறோம், யுத்தங்கள் கேட்குற, இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யுத்தங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், இதுக்கு முன்னாடி கொள்ளை நோய் கூட வந்தது. அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணுறோம், நோவாவின் நாட்கள் நடந்தது போலவே நம்மளும் என்ன பண்ணுறோம், மனுஷகுமாரின் நாட்களை என்ன பண்ணுறோம், எல்லா காரியத்துக்கும் இதெல்லாம் முடிவு இருக்காதுப்பா, இப்படி தான் அப்படி சொன்னாங்க யுத்தம் வந்ததுன்னு. ஆனால் எல்லாரும் சமாதானம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, செஞ்சு வச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நோவாவின் நாட்கள் நடந்த போலவே மனுஷகுமாரின் நாட்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் இந்த கர்த்தரை இயேசு கிறிஸ்து இந்த அறிகிற அறிவு வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்ம பேச மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், துரிதமாக என்ன பண்ணுவோம், நோவாவை போல என்ன பண்ணுவோம், தன் குடும்பத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணாராம், அவர் ரொம்ப துரிதமாக என்ன பண்ணாரு, அந்த பேழைக்குள்ளே சேர்த்து கொண்டே இருந்தார்ல. நாம இப்போ என்ன பண்ணுவோம், அந்த கர்த்தரை அறிகிற அறிவு இருந்துன்னு வச்சுக்கோங்க. கர்த்தர் சொல்கிறார், இனி காலம் செல்லவே செல்லாது. ஏன்னா என்ன பண்ணிட்டார், கர்த்தர் வரப்போகிற நாட்கள் மிக, அவர் என்ன பண்ணார், வாசப்படியில் தட்டி கொண்டே இருக்கார், சீக்கிரமாக வரப்போகிறார். அப்போ நம்மளும் என்ன பண்ணலாம், அந்த அறிகிற அறிவு இருந்தால் நம்மளுடைய ஓட்டத்தை என்ன பண்ணலாம், பொறுமையோடு ஓடுறது மட்டும் இல்லை, ஞானத்தோடு ஓடணும். எப்படின்னா பொறுமை வேற, அது கூட கர்த்தர் அறிகிற ஞானத்தோடு ஓடணுமா. ஏன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணும், கர்த்தருக்கு என்ன படிச்சு எல்லாத்தையும் என்ன பண்ண, நஷ்டம் என்று குப்பை என்று என்ன பண்ணோம், ஓடினால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறத நம்ம கொண்டு போக முடியும். நாம நோவாவை போல, நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த மனுஷகுமாரின் காலத்தில் நாமும் நம்ம குடும்பம், நம்ம சபை, நம்ம கூட இருக்கவங்களெல்லாம் நம்ம கொண்டு போனோன்னா கர்த்தரை நம்மளை அறிஞ்சிருக்கணுங்க. இந்த அறிவு கர்த்தர் நம்ம மேத வச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல போனேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் யோசிச்சேங்க, யூதாஸ் காரியத்தை தான் எனக்கு வந்தார். யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கோங்களேன். கர்த்தர் 12 பேரை எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அப்படி தான் யூதாஸ் காரியத்தையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டார்ல. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. யூதாஸ் காரியம் கர்த்தரோடு நடந்திருப்பார்ல. அன்னைக்கு மரித்து போன லாசரை உயிரோடு எழுப்பும் போது ஒருவேளை யூதாஸ் காரியத்து கூட இருந்திருக்கலாம். அன்னைக்கு கர்த்தர் அப்பங்களும் மீன்களையும் கொண்டு கொடுக்கும் போது அன்னைக்கு யூதாஸ் காரியத்து கூட இருந்திருக்கலாம். பெரும்பாலும் ஸ்திரியை சுகமாக்கும் போது யூதாஸ் காரியத்து கூட இருந்திருக்கலாம். கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களும் கூட இருந்த யூதாஸ் காரியத்து அன்னைக்கு வரி பணம் எங்கன்னு கேட்கும் போது கர்த்தர் மீன் வாயில இருந்து காசை எடுத்து கொடுத்த அந்த ஆண்டவரோடு இருக்க பண்ணாராம். 30 வெள்ளி காசுக்கு என்ன பண்ணிட்டாராம், காட்டி கொடுத்துட்டாராம். அப்போ அவர் என்ன அறிஞ்சு இருந்தார், கர்த்தரோட நடந்தாரு, கர்த்தரோட சம்பாஷித்திருப்பாருல்ல. அப்ப யூதாஸ் காரியத்து என்ன அறிந்திருந்தார், அவரோட எனக்கு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். நான் அதை ஒரு 2 நாளாக யோசிச்சேங்க, எப்படி யூதாஸ் காரியத்தால் கர்த்தரை ஆனால் லூக்கா 22 இருக்கும், கர்த்தருடைய சித்தம்படி நடக்குமா. ஆனால் கர்த்தரே சொல்வார், என்னை காட்டி கொடுக்கலுக்கு ஐயோ அவன் பிறவாமல் இருந்திருக்குமோன்னு. யூதாஸ் காரியத்தோடையவா நம்மளாம் இன்னைக்கு கர்த்தரோடு நடந்திருப்போம், யோசிச்சு பாருங்க. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் இல்லை சாத்தான் என்ன பண்ணானா, யூதாஸ் காரியத்துக்குள்ளே அவனுடைய கிரியைகள் சேர்த்தான். அப்போ யூதாஸ் காரியத்து பேதர் எப்படி அறிஞ்சுக்கினார்ல. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, பேதுரு மேலே தன்னுடைய சபையை கட்டினாரு. பேதுரு நடந்த அதே நடைக்கல யூதாஸ் காரியத்தை நடந்து போனாரு. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு என்ன பண்ணுச்சு, அவருக்கு இல்லாமல் போனதுனால என்ன பண்ணாரு, அல்பமான அந்த காசுக்காக என்ன பண்ணாரு, கர்த்தரை காட்டி கொடுத்தாரு. இல்லை இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட அதை தான் எதிர்பார்க்குறாரு. நம்ம கர்த்தரை இன்னைக்கு எப்படி அறிஞ்சிருக்கோம் அதை தான் இன்னைக்கு பார்க்குறாரு. அன்னைக்கு ஆபிரகாம் எடுத்துக்கங்க. ஆபிரகாம் கர்த்தர் ஈசாக்க பலியிடுன்னு சொல்லும் போது அவர் ஒன்றுமே பண்ணலையா, 3 நாள் பிரயாணப்பட்டு நடந்து போனாராங்க. 3 நாள் யோசிச்சு பாருங்களேன். 3 நாள் நமக்கு ஒரு விஷயம் சொல்லக்கூடாதான்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய முகம் நம்மளோட நடலாம் என்ன பண்ணோம், ஈஸியாக காட்டி கொடுத்துரும்ல.
அவருக்கு தெரியும் தன்னுடைய நேசகுமாரனை பலியிட தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்படிதான் சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஏன்னா கர்த்தர் அவங்க 3 நாள் போகும்போது அந்த பையன்கிட்ட அவர் நல்லா பேசிட்டு போயிருப்பாங்க, ஒரு இடத்துல சாப்பிட்டு இருப்பாங்க, தூங்கி இருப்பாங்க. எங்கேயாச்சும் வந்து ஆபிரகாம் வந்து மகனே உன்னை நான் பலி கொடுக்க போறேன்னு சொன்னாரா? கடைசி வரைக்கும் சொல்லலை. ஏன்னா அவர் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் உன்னுடைய என்ன பண்ண போறேன், உன்னுடைய ஜாதியை வந்து என்ன பண்ண போறேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் ஆக்க போறேன்ற கர்த்தர் எப்படி என் மகன் அவர் ஒரு வார்த்தை சொல்வார்ல, அந்த வேலைக்காரரை பார்த்து நாங்கள் போயிட்டு என்ன பண்ணுவோமா, போய் திரும்பி வருவோம். அப்போ திரும்பி கர்த்தர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னால் அவர் மாற்ற மாட்டார் இல்லையா? அவர் அப்படி தெரிஞ்சவர். ஆனால் அவர் எவ்வளோ ஒரு விசுவாசம். ஏன்னா என்னன்னு நினைக்காத போது ஆபிரகாம் விசுவாசிச்சாராம். அதை தான் நம்ம அப்போது அவர் எவ்வளோ வந்து கர்த்தரை அறிந்திருப்பார்ல, அவர் அந்த அறிவு தான் வந்து நமக்குள்ளவர். அதனால தான் அவர் என்ன பண்ணார், அந்த மலையில் போய் காட்டும் போது கூட லாஸ்ட் மினிட்ல கூட தன்னுடைய மகனை எடுத்து அந்த பலியில் அந்த பலிபிடத்தில் வச்சு கட்டைகளாக கூட அவர் யோசிக்கவே இல்லைங்க. ஏன்னா அவர் கர்த்தரை அறிந்தார். அவர் ஏன் கர்த்தரை அறிந்தார்னா, அவர் சொல்றாரு உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு புறப்பட்டு வா அப்படின்னு சொன்ன கர்த்தர் என்ன, ஒரு உண்மையுள்ள தேவன். அதனால தான் அவர் எந்த விஷயத்துல என்ன பண்ணல, வழி விலகி போவே இல்லை. கண்டிப்பா ஏன்னா ஆபிரகாமும் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தானே அவரும். ஆனால் அவர் பாருங்களேன், அவர் எப்படி கர்த்தரை அறிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவரால் வந்து தன்னுடைய நேச குமாரன ஒரே ஒரு பையன், எத்தனை வயசுல இதெல்லாம் வந்து இது வாசிக்கும் போது எப்படி ஏசப்பா ஆபிரகாமால முடியாது. அவர் ஒன்றும் கர்த்தர் வந்து பாடுள்ள மனுஷனானே ஆபிரகாம் நடந்து போறாரு. ஆனால் அவர் சரியா கர்த்தரை அறிஞ்சிட்டாருங்க. அதனால தான் அவர் என்ன பண்ண, இன்னைக்கு விசுவாசங்களின் தகப்பன்னு சொல்றேன்னா அவர் அந்த அறிகிற அறிவு, அவருடைய சித்தம். நம்ம எல்லாம் சொல்கிறோம் கர்த்தருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற, அது நல்லது. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினா அதுக்கு மேலே நீங்கள் போங்க. ஒரு டீப்பான கர்த்தரோட ஒரு உறவு, அந்த உறவு இருந்தால் மட்டும்தான் நம்மளை கர்த்தரை நம்ம அறிஞ்சிக்க முடியும். அந்த கர்த்தரை அறிஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எந்த ஒரு காரியமும் நம்மளை என்ன பண்ணாது, பின்னுக்கு தள்ளவே தள்ளாது. அந்த அறிவை வந்து கர்த்தர் கேட்குறாரு. தேவனுடைய அறியாதவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 தீத்து 1:16 எடுத்து யாராச்சும் வாசிங்க. தேவனை அறியாதவர்கள் 1 தீத்து 1:16. இல்லைக்கா 1:16 தீத்து 16 16 தானக்கா. ஆமென். கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்களேன், தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்களா. நம்ம கூட என்ன பண்றோம், எனக்கு தேவனை அறிந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் முன்னாடி போய் அறிக்கை பண்ணுறோம். ஆமாம்மா நாங்கள் கிறிஸ்துதாம்மா, ஆமாம் நாங்கள் சண்டே சர்ச்சுக்கு போவோம், ஆமாம் நாங்கள் இப்படிலாம் இருப்போம்னு சொல்கிறோமா. ஆனால் நம்ம என்ன பண்ணுமா, கிரியைகளினாலே அவர் என்ன பண்ணுறோம், மறுதளிக்கிறோமா. அப்படி மறுதளிக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு அருவருக்கப்பட்டத்தக்கவர்களாம். எப்படியாப்பட்டவங்களா, கிரியைகள்னாலே நம்ம அருவருக்கப்படும் கீழ்ப்படியாதவர்களும். இந்த வார்த்தை பார்த்தா எந்த நற்கிரியை செய்யறதுக்கு, ஒரு நல்ல விஷயம் கூட செய்யறதுக்கு என்னது ஒரு கிறிஸ்தவரே கிடையாது. அப்புறம் தான் நீங்கள் கிறிஸ்தவர்களாம் முதல்ல என்ன பண்ண, நற்கிரியைகள், அந்த நற்கிரியைகள் செய்யறதுக்கு கூட நீங்கள் என்னவா ஆகாதவர்களாக இருக்கலாம் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ கர்த்தரை நம்ம என்ன பண்ணோம், இந்த அறிகிற அறிவு வந்து நமக்குள்ளே இருக்கணுமா. அதே போல் இந்த கர்த்தரை அறியாதவர்களுடைய மனசு எப்படி இருக்குமா, இருள் அடைந்தவர்களாக இருக்குமா. ரோமர் 1:21 நானே வாசிக்கிறேன். அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமல் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்துதான். என்னவாம், அவர்கள் தேவனை என்ன பண்ணலையாம். இது வந்து புறஜாதிக்கு சொல்லலைங்க பேதுரு, இது வந்து நமக்கு தான் பார்த்து சொல்றார். ஓகேங்களா. அவர்கள் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தா கூட சோத்திரியாமல நன்றி கூட செலுத்த முடியாம சிந்தனைனால என்ன பண்றாங்களாம், வீணரானாங்களாம். அதான் கர்த்தர் அவருடைய இருதயம் என்ன பண்ணியிருக்கான், இருள் அடைஞ்சிருக்கான். இன்னைக்கு நம்ம உணர்ந்து நம்மளுடைய சிந்தனைனால எத்தனை விஷயங்கள். ஏன்னா நம்மளுடைய சிந்தனையை அறிந்தவர் ஒருவரே ஒருவர் தாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நான் என்ன வேணா இங்கே நின்று பேசிட்டு இருக்கலாம், ஒருவேளை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி இப்படின்னு பேசலாம், ஒரு 2 நாள் எடுத்து வச்சு வேதத்தை அங்கே எங்கே புரட்டி பேசலாம். ஆனால் என்னுடைய சிந்தனை தான் எனக்கு கேடுபாடு உள்ள சிந்தனை, நம்மளுடைய சிந்தனையை போல கர்த்தர் அந்த வேதத்தை சொல்லவே முடியாது. அப்படியேப்பட்ட சிந்தனை உடையவர்கள் தான் வீணான இருளில் என்ன பண்ணமா நம்ம இருந்துட்டு இருக்கோமா.
ஆனால் அதில் ரோமர் 1:20 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு என்னவா மனதே இல்லை. தேவன் அவர்களை என்ன பண்ணுவா, தேவனை அறிகிற அறிவு அவங்களுக்கு என்ன இல்லை, அறிஞ்சு கொள்ளன்னு கூட உங்களுக்கு மனசே இல்லைம்மா உங்களுக்கு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி 2 உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுப்போம். நம்ம இன்றைக்கி நல்லா சபைக்கு வரும், எல்லா ஆவிக்குரிய காரியத்திலும் நம்ம கலந்து கொண்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம யூதாசு காரியத்தை போலவே நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிட போதா? இல்லை, ஆபிரகாம் பாருங்களேன், அவர் தேவனை காணாமல் விசுவாசித்தாருங்க. அவர் தனக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம், யூதாசு காரியம் கர்த்தரோடு நடந்தார், கர்த்தரோடு சம்பாஷித்தார், எல்லா காரியங்களையும் செய்தார். ஆனால் யூதாஸ் காரியத்தால் என்ன பண்ண முடியல? கர்த்தர் 12 அப்போஸ்தலர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இடத்துல யூதாஸ் காரியத்தால் இருக்க முடியல. கடைசியில் நான் அப்போ கூட நினச்சேன், யூதாஸ் காரியத்து கர்த்தரை நல்லா அறிஞ்சிருக்கலாம். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஸ்ரீ கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாரு, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. யாருமே என்ன பண்ண கல்லறியும் போது யாராச்சும் இருக்கீங்களான்னு. அப்போ யூதாஸ் காரியத்தை எங்கே போயிருப்பார்? ஒருவேளை யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்துட்டு மனம் வருந்திருந்தா ஒருவேளை கர்த்தர் அவரை மன்னிச்சிருப்பாரோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. ஆனால் என்ன பண்ணார்? ரட்சிப்பை என்ன பண்ணார்? யார் தனக்கு ஜீவன் கொடுத்தாரோ அவர்கிட்ட ஒப்பு கொடுக்காம தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணாராம்? அவரே எடுத்துக்கொண்டு என்ன பண்ணார்? நான்று கொண்டு செத்து போயிட்டார் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் நம்மளுடைய ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு, எல்லா நற்கிரியைகள் எல்லாம் நல்லா இருந்தாலும் தேவன் அறிகிற அறிவு இன்று நமக்கு கர்த்தர் கொடுக்கணும். இந்த அறிவு நமக்குள்ளே இருக்கணுங்க. ஏன்னா இந்த அறிவு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தாழ்த்துவோம். கர்த்தரை நம்மளை தாழ்த்துறதுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை நம்ம அறிந்து கொள்ள இந்த கர்த்தர் நமக்கு கிரியை செய்யணும். இந்த அறிவு கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது நிச்சயமாய் நம்ம இந்த உலகத்துக்குள்ளே ஓடி ஆத்துமாக்களை நம்மளுடைய கொள்ளை பொருளாய் நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் வரும்போது நமக்கும் அந்த வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளன்ற ஒரு ஆசையினால தான் இவ்வளோ காரியங்களே செய்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.